அனைவருக்கும் வணக்கம். சட்டமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற்ற ஒரு 4 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க. மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைக்காக எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இவங்க ராஜினாமா பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. தன்னுடைய சுய அரிப்புக்காகவும் தன்னுடைய பதவி ஆசைக்காகவும் இவங்க சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர் பதவியை குதிரை பேரத்தில் விலைக்கு விற்றுவிட்டு கோடிக்கணக்கான பணங்களை வாங்கி கொண்டு இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினரை பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயே தங்களை வேறொரு கட்சியில் இணைத்துக் கொள்ளும் அவலமான ஒரு நிலைக்கு கொண்டு செல்கிறார்கள். எலெக்ஷன் தேர்தல் நடந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களுடைய வரிப்பணத்தில் தான் நடந்துச்சு. தேர்தல் பிரச்சாரத்தில் விஜய் அவர்கள் என்ன சொன்னார்? மக்கள் வரிப்பணத்தை ஆண்ட கட்சிகளும் ஆளுங்கட்சியும் வீணாக்கிட்டு இருக்காங்க, மக்கள் வரிப்பணத்தை வீணாக்கிட்டு இருக்காங்கன்னு தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சார். அதில் ஒரு டைலாக்கும் அவர் சொன்னார், ஊராம் வீட்டு பணத்தில் உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட்டு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் அவர்களே, உங்களுடைய ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக எவன் அப்போ உங்கள்கிட்ட பணத்தில் இப்போ நீங்கள் ஸ்வீட்டு செய்கிறீங்க சொல்லுங்கள் நீங்களே. இப்போ இந்த தேர்தல் செலவை யார் ஏற்றுக்கிறது? உடனடியாக ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வரணும். எந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணாரோ அவர்கிட்ட இருந்து அபராதமாக தேர்தல் செலவு, நடந்த தேர்தல் செலவையும் நடக்க போகிற தேர்தல் செலவையும் அபராத தொகையை அரசாங்கத்திடம் கட்ட சொல்லணும். அந்த செலவை முழுக்க அந்த ராஜினாமா பண்ண சட்டமன்ற உறுப்பினர் தான் ஏற்றுக்கணும். அப்படி ஒரு சட்டத்தை உடனடியாக கொண்டுகிட்டு வரணும். பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து ராஜினாமா பண்ணவங்களுக்கு எந்த அரசாங்க சலுகையும் வழங்கப்படக்கூடாது, அவர்களுக்கு வேறு எந்த அரசு பதவியும் வழங்கப்படக்கூடாது, திரும்ப தேர்தலில் நிற்கவே முடியாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். அவங்களுக்கு எந்த அரசாங்க ஒப்பந்தத்தையும் அவங்க மறைமுகமாகவோ நேரடியாகவோ அவர்களுக்கு எந்த அரசாங்க ஒப்பந்தமும் வழங்கக்கூடாது. நாங்கள் மாற்றத்தை கொண்டு வர்றதுக்காக தான் ஆட்சிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி மார்தட்டி பேசி கொண்டு இருக்கோம். விஜய் அவர்கள் இதை செய்வாரா? உங்களுடைய சுயநலத்துக்காக, ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக, இல்லை விலை கொடுத்து வாங்கி இன்னும் இருக்கிற எம்எல்ஏக்களை எல்லாரையும் உங்களுடைய எண்ணிக்கையை கூட்டுறதுக்காக இன்னும் ராஜினாமா பண்ண வைக்க போகிறீங்களா? பதில் சொல்லுங்கள் முதல்வர் விஜய் அவர்களே. நன்றி.